யூசுவலாக கிர்னி பழத்தை வச்சு சம்மரில் ஜூஸ் செய்வோம். அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி கிர்னி பழம் லெஸ்ஸி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தி ரெசிபியும் கூட. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். கிர்னி பழம் லெஸ்ஸி செய்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கிர்னி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கெட்டி தயிர் வச்சுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவு சேர்த்துப்போம். இப்போ தயிரும் சேர்த்தாச்சு. அடுத்தது நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துப்போம். ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ இந்த 2 கிளாஸ்லேயும் நம்ம கிர்னி பழம் லெஸ்ஸி அரேஞ்ச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கிர்னி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ்லேயும் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க லெஸ்ஸியை ஊற்றிப்போம். அவ்வளோதான், கிர்னி பழம் லெஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான கிர்னி பழம் லெஸ்ஸி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.